යහපත් වචනයක් උන්වහන්සේ අපට දීලා තිබෙනවා. இன்றைய நாளில் ஒரு நல்லதொரு செய்தியை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். නත්තලට පෙර 6 වෙනි ඉරිදා දවස நத்தால் பண்டிகைக்கு முன்பதாக 6வது கிழமைக்கு முன்பதான தேவ செய்தியாய் இருக்கிறது. යේසුස් වහන්සේගේ ආගමනය පිළිබඳව 4 වෙනි දේව පණිවිඩය. இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்தான 4வது செய்தியாய் இருக்கிறது. භූමිය අත්පත් කර ගැනීම. பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவோம். ඇයි භූමිය කියන්නේ මහ පොළව? பூமி என்று சொல்லும் பொழுது நாங்கள் வாழ்கிற இந்த பூமி දෙවියන් වහන්සේ මැව්වා මහ පොළව. தேவன் உண்டாக்கின இந்த பூமியாய் இருக்கிறது. ආයේ අත්පත් කරගන්න දෙයක් තිබෙනවද? மறுபடியும் அதை கைப்பற்றிக் கொள்வதற்கு அவசியம் இருக்கிறதா? සාමාන්‍යයෙන් අපට කල්පනා වෙනවා විශ්වයේ මැවුම්කාරයා දෙවියන් වහන්සේ නම් எங்களுக்கு ஞாபகம் வரும் இந்த முழு அண்ட சராசரத்தையும் படைத்தவர் தேவன் என்றால் දෙවියන් වහන්සේට නැවත මේ මහ පොළව අයිති කරගන්න අවශ්‍යතාවයක් තිබෙනවද කියලා. தேவனுக்கு அதாவது தேவனுடைய ஜனங்களுக்கு திரும்பவும் இந்த பூமியை கைப்பற்றுவது அவசியமாய் இருக்கிறதா என்று අද දවසේ නමස්කාර කාලය තුලදී දෙවියන් වහන්සේ මට විශේෂ පණිවිඩයක් දුන්නා. ஆராதனை வேளையில் தேவன் எனக்கு ஒரு விசேஷ ஒரு செய்தியை கொடுத்தார். උන්වහන්සේ මට ආරාධනා කරනවා அவர் எங்களை வரவேற்கிறார். එලිමහනේ ප්‍රසිද්ධ රැස්වීමක් කරන්න. வெளியிடத்தில் அதாவது ஓபன் ஏர் ஒரு மீட்டிங் ஒன்றை செய்வதற்காக ලංකාවේ ප්‍රධාන නගරයක් තමයි උන්වහන්සේ මට පෙන්වුම් කළේ. ලංකාවේ ප්‍රධාන නගරයක් තමයි උන්වහන්සේ මට පෙන්වුම් කළේ. இலங்கையில் ஒரு பிரதானமான ஒரு நகரத்தை தான் அவர் எனக்கு காண்பித்தார். උතුරු පළාත. அதாவது வடக்கு பகுதி. උන්වහන්සේ මාව යවන්ට යන උතුරු පළාතේ ප්‍රසිද්ධ රැස්වීමක් කරන පිණිස வடக்கு பகுதியில் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு தேவன் என்னை அனுப்ப போகிறார். ආමේන්. ஆமென். දෙවියන් වහන්සේ ඔබේ සභාව සම්පූර්ණයෙන් වෙනස් කරන්නට යනවා. தேவன் உங்களுடைய சபையை முழுமையாக மாற்றப் போகிறார். ඇයි උන්වහන්සේ මාව ඒ පළාතේ එලිමහන් රැස්වීමට යවන්නේ? ஏன் அந்த இடத்தில் அந்த வெளியில் செய்கிற அந்த ஒரு ஆராதனைக்கு அவர் என்னை ஆயத்தப்படுத்துகிறார்? දෙවියන් වහන්සේට අවශ්‍යයි මේ භූමිය අත්පත් කරගන්න. தேவனுக்கு வேண்டியதாக இருக்கிறது இந்த பூமியை முற்றும் முழுவதுமாக சுதந்தரித்துக் கொள்வதற்கு. උතුරේ පමණක් නෙවෙයි මුළු ලංකාවේම භූමිය දෙවියன் වහන්සේට අත්පත් කරගන්න අවශ්‍යයි. வடக்கு பகுதிகள் மாத்திரமல்ல, இந்த முழு இலங்கையிலும் இந்த முழு உலகத்தும் தேவனுடைய ஆட்சிக்கு கீழ் வர வேண்டும். ඇයි මේ හේතුව? ஏன் இதற்கு காரணம்? ඔය මොහොතක් කල්පනා කරලා බලන්න. நீங்கள் ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்கள். මේ භූමිය ලස්සනද කියලා. இந்த பூமி இந்த உலகம் அழகாக இருக்கிறது என்று. මේ භූමිය මනහරද කියලා කල්පනා කරලා බලන්න. මනහරද ලස්සනද? இந்த பூமி மிகவும் அந்த எழில் நிறைந்ததா இருக்கிறதா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். දෙවියන් වහන්සේ ඔබටයි මටයි ලස්සන භූමියක් තමයි දුන්නේ. தேவன் உங்களுக்கும் எனக்கும் அழகான ஒரு பூமியை தான் கொடுத்தார். නමුත් අද දවසේ මේ භූමිය පාපයෙන් සහ ලේ වලින් පිරීලා තිබෙනවා. ஆனாலும் இந்த பூமி பாவத்தினாலும் இரத்த கறைகளினாலும் நிறைந்திருக்கிறது. සම්පූර්ණ භූමිය අපවිත්‍ර වෙලා තිබෙනවා. முழுமையாக இந்த பூமி அசுத்தமாய் இருக்கிறது. අවුරුදු 30කට අධික කාලයක් උතුරේ එල්ටි සංවිධානය මේ පොළව රතු වලින් තෙමලා දැම්මා. கடந்த 30 வருடங்களாய் நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. எல்டிடி இயக்கம் இந்த பூமியை இரத்த கலரியாய் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். ඒ වගේම අවුරුදු 30කට අධික කාලයක් ජනතා විමුක්ති පෙරමුණ මේ භූමිය රතු වලින් විනාශ කරලා දැම්මා. அதுபோல கடந்த 30 வருடங்களும் அந்த அரசியல் கட்சி இந்த இலங்கையை இரத்த கலவரமாக்கியது. රට පාලනය කළ මිනිස්සුත් බොහෝ මිනිස්යන්ව ඝාතනය කරලා පොළව රතු වලින් පුරවලා තිබෙනවා. அந்த தேசத்தை ஆட்சி செய்தவர்கள் அநேகரை கொன்று குவித்தார்கள். එපමණ නෙමෙයි, அது மாத்திரமல்ல, වර්තමාන ජීවිතේ බොහෝ මිනිස්සු தற்காலத்தில் வாழ்கிற அநேக மனிதர்கள் රූප නමස්කාර කරමින් சிலை வணக்கங்களை செய்து එක එක යක්ෂයන්ගේ වැඩ කරමින්
சத்துருக்கு வேலைகளை செய்து கொண்டு ඔවුන් භූමිය අපවිත්‍ර කරනවා. அவர்கள் இந்த பூமியை அசுத்தப்படுத்துகிறார்கள். ඒ වගේම මිනිස්සු මොකද කරන්නේ? அதே போல மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? පාපය කරමින් භූමිය අපවිත්‍ර කරනවා. பாவத்தை செய்து இந்த பூமியை அசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். සල්ලාලකම හැමතැන පිරීලා තිබෙනවා. காம விகாரம் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறது. වෙශ්‍යකම හැමතැන පිරීලා තිබෙනවා. வேசித்தனம் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறது. මත් උදුර පොළව ආක්‍රමණය කරලා තිබෙනවා. இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த பூமியில் நிறைந்து காணப்படுகிறது. ඒ නිසා භූමිය පවිත්‍රද? அப்படி இருக்கும் பொழுது இந்த பூமி சுத்தமா இருக்கிறதா? භූමිය කවුද පාලනය කරන්නේ? இந்த பூமியை யார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்? යක්ෂයා පාලනය කරන්නේ. சாத்தான் ஆண்டு கொண்டிருக்கிறான். යක්ෂයාගේ ගොදුරට අවවිලා විශාල සංඛ්‍යාව ජනතාව විනාශ කරා ගමන් කරනවා. சாத்தானின் இந்த வலைக்குள் அகப்பட்டு அநேக ஜனங்கள் இப்படியாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். දෙවියන් වහන්සේ මේ භූමිය අපට දෙනකොට ඉතා අලංකාර සාරවත් ආශිර්වාදමත් භූමියක් තිබුණා. தேவன் இந்த பூமியை மனிதன் கையில் கொடுக்கும் பொழுது மிகவும் அழகான சாரமுள்ள ஒரு பயிர்கள் நிறைந்த ஒரு நல்லதொரு பூமியை கொடுத்தார். නමුත් දැන් මොනවද වෙලා තියෙන්නේ? ஆனால் இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது? වැරදි දේවල් කතා කරමින්, பிழையான காரியங்களை பேசிக்கொண்டு, වැරදි දේවල් දේශනා කරමින්, பிழையான பிரசங்கங்களை பிரசங்கித்துக் கொண்டு, වැරදි ක්‍රියාවල් කරමින් பிழையான செய்முறைகளை செய்து கொண்டு හැම මොහොතේම භූමිය අපවිත්‍රතාවයට භාජනය කරනවා. இந்த பூமியை அசுத்தத்திற்கு உட்படுத்துகிறார்கள். දෙවියන් වහන්සේට නැවත මෙවැනි ජරා ජීර්ණ වූ භූමිය අත්පත් කරගන්න අවශ්‍යයි. தேவனுக்கு அசுத்தப்பட்டு இருக்கிற இந்த பூமியை திரும்பவும் கைப்பற்ற வேண்டும். අපි බයිබලයේ මේ ගැන කතා කරන්න நாங்கள் යනවා. வேதாகமத்திலிருந்து இதை பற்றி பேச போகிறோம். සෙපනියා 3 වෙනි පරිච්ඡේදයේ 9 වෙනි පදය. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். එකල සියලු ජනයන් ස්වාමීන් වහන්සේගේ නාමයට කතා කොට එක් සිත උන්වහන්සේට සේවය කරන පිණිස ඔවුන්ට පවිත්‍ර භාෂාවක් දෙන්නෙමි. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். යුගයක් ඇවිල්ලා තිබෙනවා මනුෂ්‍ය දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් එකතු වෙන්නා වූ. யுகம் வந்திருக்கிறது மனிதர்கள் தேவனுக்காக ஒருமனப்படுவதற்கு. අද මනුෂ්‍ය යාඥා කරනවා දෙවියන් වහන්සේට මේ සටන කරන්න ශක්තිය දෙන්න කියලා. இன்று அநேக மனிதர்கள் ஜெபம் செய்கிறார்கள் தேவனிடத்தில் இந்த போராட்டத்தை போராடுவதற்கு எங்களுக்கு பலத்தை தர வேண்டும் என்பதாக. සෙපනියා කියන්නේ අනාගත වතුරවරයෙක්. செப்பனியா என்று சொல்பவன் ஒரு தீர்க்கதரிசி. දෙවියන් වහන්සේ සෙපනියාව පාවිච්චි කරලා සුබ පණිවිඩයක් ඔබට දෙනවා. தேவன் இந்த செப்பனியாவை சுத்திகரித்து தேவ செய்தியை அனுப்புகிறார். මොකද්ද මේ ස්ථානේ සඳහන් කරන්නේ? அந்த இடத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? දෙවියන් වහන්සේ ලෝකෙට දෙන්නා වූ ගැලවීම ගැන කතා කරන්නේ. தேவன் உலகத்துக்கு கொடுக்கிற ரட்சிப்பை குறித்து அந்த இடத்தில் பேசப்பட்டிருக்கிறது. දෙවියන් වහන්සේ ලෝකෙට දෙන්නා වූ ගැලවීම ගැන මේ ස්ථානේ කතා කරන්නේ. தேவன் உலகத்துக்கு கொடுக்கிற ரட்சிப்பை குறித்து இந்த இடத்தில் பேசுவதை நாங்கள் காணலாம். ඊළඟ කාර්ය මොකද්ද? அடுத்த காரியம் என்ன? යම් මනුෂ්‍ය තමන්ගේ ජීවිතය ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் දෙවියන් වහන්සේට යටත් කරගත්තොත්, தேவனுக்கு ஒரு காரியத்தை செய்து கொண்டால், දෙවියන් වහන්සේ නැවත එවැනි අය සමග පෞද්ගලිකව සම්බන්ධ වෙන්න යනවා කියන එකයි. தேவன் இப்படிப்பட்ட மனிதர்களோடு திரும்பவும் தனிப்பட்ட ரீதியில் அவர் இடைப்பட போகிறார். දෙවියන් වහන්සේ ඔබේ බලාපොරොත්තු වෙන්නේ මොකද්ද? தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், ඔබේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේට යටහත් කර ගැනීමයි. தேவனுக்கு முன்பதாக உங்களுடைய வாழ்க்கையை தாழ்த்திக் கொள்வது. නම යක්ෂයා මොකද්ද කරන්නේ? ஆனால் சாத்தான் என்ன செய்கிறான்? උඩගුකමේ ආත්මය දීලා பெருமையின் ஆவியை கொடுத்து දෙවියන් වහන්සේ වඩා ඉහළ තැන්වල ඔබ තබලා, දෙවියන් වහන්සේට වඩා ඉහළ තැන්වල ඔබ තබලා, தேவனை விட உயர்ந்த இடத்தில் உங்களை வைத்து ඔබ තුලින් පොළව විනාශ කර උත්සාහ කරනවා. உங்கள் மூலமாக இந்த பூமியை அழிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். එවැනි මනුෂ්‍ය සමග දෙවියන් වහන්සේට ක්‍රියා කරන්න බෑ. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தேவனோடு செயல்பட முடியாது. අද ලෝකයේ මනුෂ්‍ය පමණක් නෙවෙයි, இன்று உலக மனிதர்கள் மாத்திரமல்ல, සමහර ක්‍රිස්තියානි මනුෂ්‍ය පවා, சில கிறிஸ்தவ மனிதர்கள் கூட, සමහර ක්‍රිස්තියානි දේවදාසය පවා சில
கிறிஸ்தவ ஊழியர்கள் கூட දෙවියන් වහන්සේට වඩා ඉහළින් එන්න උත්සාහ කරනවා. தேவனுக்கு மேல்படியில் இருக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். මට පමණයි හැමදේම කරන්න පුළුවන් කියලා සිතනව සිටිවිලි බොහෝ මනුෂ්‍යයන්ට තිබෙනවා. என்னால் மாத்திரம்தான் இவைகளை செய்ய முடியும் என்ற சிந்தை கொண்ட மனிதர்கள் அநேகர் இருக்கிறார்கள். නමුත් සෙපණියා තුලින් දෙවියන් වහන්සේ මොකද කියන්නේ? ஆனால் செப்பனியாவின் மூலமாக தேவன் என்ன சொல்லுகிறார்? හැම මනුෂ්‍යෙක්ම දෙවියන් වහන්සේට යටත්ව ජීවත් වෙන මනුෂ්‍යෙක් වෙන්න අවශ්‍යයි. எல்லா மனிதர்களும் தன்னை தாழ்த்தி தேவனுக்கு முன்பதாக வாழ வேண்டும் என்பதாக. එවැනි මනුෂ්‍යයන් සමග පමණයි දෙවියන් වහන්සේට පුද්ගලිකව සම්බන්ධතාවයක් ගොඩනගා ගන්න පුළුවන් කියන වචනය මේ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மாத்திரமே தேவனோடு தனிப்பட்ட உறவில் அவர்கள் கிட்டி சேர முடியும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ඉලක්කාර මොකද්ද? அடுத்த காரியம் என்ன? එහෙම තමන්ගේ ජීවිතය දෙවියන් වහන්සේ ඉදිරියේ යටහත් කරගත්තොත් அப்படி தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி கொண்டால் ඒ මනුෂ්‍යයා තුලින් පමණයි දෙවියන් වහන්සේගේ සැලැස්ම මහ පොළොවේ ක්‍රියාත්මක කරන්න පුළුවන් කියලා මේ ස්ථාන සඳහන් වෙනවා. அந்த மனிதனை கொண்டுதான் இந்த பூமியில் தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்த முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. දෙවියන් වහන්සේ සැලැස්මක් තිබෙනවා. தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. දෙවියන් වහන්සේ ඉලක්කයක් තිබෙනවා. தேவனுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. ඔබ අද සභාවතුල තබා තිබෙන්නේ මොකටද? உங்களை சபைக்குள் வைத்திருப்பது ஏன்? දෙවියන් වහන්සේගේ ඉලක්කය සපුරන පිණිසයි. தேவனுடைய அந்த இலக்கு நோக்கத்தை செய்வதற்காக. දෙවියන් වහන්සේගේ අරමුණ මහ පොළොවේ ඉටු කරන පිණිසයි. தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்காக. එහෙනම් ඔබ මොකද්ද කරන්න ඕනේ? அப்படியானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? දෙවියන් වහන්සේගේ වචනයට යටත් වෙන්න අවශ්‍යයි. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ඔබ දෙවියන් වහන්සේට යටත් වෙනවා කියන්නේ தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்றால் උන්වහන්සේගේ වචනයට උඩින් යන්නේ නැතුව அவர் ජීවත් වෙනවා කියන එකයි. அவருடைய வார்த்தையை மீறி போகாமல் அதற்கமைய வாழ வேண்டும். එවිටයි දෙවියන් වහන්සේ තමගේ සැලැස්ම ඔබ සමග මහ පොළොවේ ක්‍රියාත්මක කරන්න පටන් ගන්නෙ. அப்பொழுதுதான் தேவன் அவருடைய திட்டத்தை உங்கள் மூலமாக நிறைவேற்ற ஆரம்பிப்பார். අද බොහෝ පව්කාර මිනිස්සු ඉන්නවා. இன்று அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள். බොහෝ වැරදි මාර්ග ගමන් කරන මිනිස්සු ඉන්නවා. அநேக பிழையான வழிகளில் பயணம் செய்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். දෙවියන් වහන්සේ එපා කර මිනිස්සු ඉන්නවා. தேவனை வெறுத்த ஜனங்கள் இருக்கிறார்கள். නමුත් දෙවියන් වහන්සේ මොකද කරන්න යන්නේ? ஆனால் தேவன் என்ன செய்ய போகிறார்கள்? ඔබ තුලින් ඔහුම ගලවා ගැනීම. உங்கள் மூலமாக அவர்களை ரட்சிப்பார். ඔබ ඔහුට ගිහිල්ලා යේසුස් වහන්සේගේ සුභාරය ප්‍රකාශ කරන විට நீங்கள் அவர்களிடம் சென்று இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லும் பொழுது ඔව් යේසුස් වහන්සේ විශ්වාස කරනවද? நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீர்களா? ඔව් දෙවියන් වහන්සේ විශ්වාස කරනවද? நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீர்களா? ඒ හැම මිනිස්සෙකම උන්වහන්සේ ගලවා ගන්න යනවා. ஒவ்வொரு மனிதர்களையும் தேவன் ரட்சிப்பார். තවත් අරමුණක් උන්වහන්සේ තිබෙනවා. இன்னும் ஒரு காரியம் இருக்கிறது. අද දෙවියන් වහන්සේගේ ගෞරවය බොහෝ මිනිස්සු මහ පොළොවේ විනාශ කරලා තිබෙන්නේ. இன்று தேவனுடைய கௌரவத்தை அநேக மனிதர்கள் அழித்து விடுகிறார்கள். ලෝකේ මිනිස්සු පමණක් නෙමෙයි. உலக மனிதர்கள் மாத்திரமல்ல, දේව සේවකයෝ පවා, ஊழியர்கள் கூட, ක්‍රිස්තියානි මිනිස්සු පවා கிறிஸ்தவர்கள் கூட උන්වහන්සේගේ මහිමය මහ පොළොවේ කෙලසලා තිබෙනවා. அவருடைய மகிமையை இந்த பூமியில் அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள். උන්වහන්සේ කොපමණ වේදනාවට පත් වෙලා ඇතිද? அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். ඔබ තෝරා ගන්න තිබෙන්නේ මොකටද? உங்களை தெரிந்தெடுத்தது எதற்காக? ඔබ තුලේ දෙවියන් වහන්සේගේ මහිමය මහ පොළොවේ ඉටු වෙනවා දකින්නයි. உங்களுக்குள் இந்த பூமியில் அவருடைய நோக்கங்கள் திட்டத்தை நிறைவேற்றும்படியாக. යා මිනිස්සු දෙවියන් වහන්සේගේ දවසේ දෙවියන් වහන්සේ සභාවට එන්නේ නැහැ කියන්නේ ஒரு மனிதன் ஓய்வு நாளில் தேவன் நியமித்த நாளில் சபைக்கு வரவில்லை என்றால், යා මිනිස්සු දෙවියන් වහන්සේ වචනට තමගේ ජීවිතය තමගේ පවුල තමගේ නිවස කලමනාකරණ කරගන්න නැහැ කියන්නේ ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தை அல்லது தன்னுடைய சமுதாயத்தை தேவனுடைய வார்த்தைக்கு அமைய சீர்படுத்தி சரி செய்யவில்லை என்றால், යා මිනිස්සු දෙවියන් වහන්සේ වචන එකව තමගේ ජීවිතේ පවිත්‍රව තබා ගන්න නැහැ කියන්නේ ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு அமைய தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சரியான விதத்தில் கட்டியெழுப்பவில்லை என்றால், ඒක දෙවියන් වහන්සේලා අගෞරව කිරීම. அது தேவனுக்கு கொடுக்கிற அவமரியாதை. අද ඔබව තෝරාගෙන තිබෙන්නේ මොකද්ද? இன்று உங்களை தெரிந்து கொண்டிருப்பது எதற்காக? ඔබ තුලින් දෙවියන් වහන්සේගේ මහිමය
මහ පොළවේ ඇති කිරීමයි. உங்கள் மூலமாக தேவனுடைய மகிமையை இந்த பூமியில் கட்டி எழுப்புவதற்கு. ලෝකේ මිනිස්සු එක එක ක්‍රම පාවිච්චි කරනවා. உலக மனிதர்கள் அநேக காரியங்களை முயற்சி செய்கிறார்கள். අපිව ලෝකේ මිනිස්සුන්ගේ තත්ත්වෙට ඇද දමන්න. உலக மனிதர்கள் இருக்கும் வண்ணமாக எங்களை அந்த இடத்துக்கு இழுத்து போடுவதற்கு. ඔබට මට නොයෙක් ආකාරයේ පීඩාවල ඔහු ගේනවා. உங்களுக்கும் எனக்கும் பலதரப்பட்ட உபத்திரவங்களை கொண்டு வருவார்கள். ඔබට මට නොයෙක් ආකාරයේ ප්‍රශ්න ගේනවා. உங்களுக்கும் எனக்கும் பலதரப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள். ඔහුගේ ඉලක්කය මොකද්ද? அவர்களுடைய இலக்கு என்ன? ඔබගේ ආත්මික ජීවිතය, அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ඔබගේ සඵලවත් ජීවිතය, உங்களுடைய செழிப்பான வாழ்க்கை, ඔබ මහ පොළේ දිව්‍යන් වහන්සේ ගෞරව දෙනා ජීවිතය, நீங்கள் இந்த பூமியில் தேவனை மகிமைப்படுத்துகிற இந்த வாழ்க்கை ඔබ තුලින් පළුදු කරවීමයි. உங்களுக்குள் அதை பழுதடைய செய்வது. මේ ක්‍රිස්තියානි ජීවිතය කියන්නේ ලේසි පහසු ජීවිතයක් නෙමෙයි. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது லேசான ஒரு வாழ்க்கை அல்ல. හැම පැත්තෙම සතුරා හදනවා අපිව බිම් මට්ටමට වටලා දිව්‍යන් වහන්සේගේ නාමයේ අගෞරව පවන ආකාරයෙන් ජීවත් වෙන දකින්න. எங்களை வீழ்த்துவதற்கு எல்லா பக்கத்திலும் சத்துருவானவன் முயற்சி செய்வான் தேவனுடைய நாமத்தை அகௌரவப்படுத்துவதற்காக. දිව්‍යන් වහන්සේගේ වචනේ දන්න මනුස්සයා, ஆனால் தேவனுடைய வார்த்தையை தெரிந்துள்ள மனிதன் ලෝකේ ගැටවලට අහු වෙන්නේ නැහැ. உலகத்தில் இருக்கிற இந்த கட்டுக்களுக்கு அகப்பட மாட்டான். ඕකේ ජීවිතයේ කිසිම අවස්ථාවක දිව්‍යන් වහන්සේට අගෞරව වෙන ක්‍රියාවක් කරන්නේ නැහැ. அவனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையும் தேவனை அகௌரவப்படுத்துகிற காரியத்தை செய்ய மாட்டான். ඉරිදා දවසේ මට යම් උත්සවයකට ආරාධනා කරලා තිබ්බා. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்திருந்தார்கள். මට තිබ්බා දේව මෙහෙයක් හවස 6ට මාළඹේ. எனக்கு அதே மாலை 6 மணிக்கு ஒரு ஆராதனை இருந்தது மாலபே பகுதியில். අසල්වාසි තමයි මට උත්සවයට ආරාධනා කළේ. அயலார் ஒருவர் தான் இந்த விருந்து பிரச்சாரத்துக்கு என்னை அழைத்தார். මම ඒ වෙලාව දෙවියන් වහන්සේ සේවයට කාලේ වෙලා යොදවලා තිබ්බා ඇවිල්ලා. நான் ஏற்கனவே அந்த நேரத்தை தேவனுடைய ஊழியத்துக்காக நான் நியமித்திருந்தேன். මම තෝරාගත්තේ මොකද්ද? நான் எதை தெரிந்து கொண்டேன்? අසල්වාසයා ලෞකිකව සතුටු කිරීමේ ක්‍රියාව නෙමෙයි. அயலாரை சந்தோஷப்படுத்தி லௌகிகமான காரியங்களுக்கு நான் முற்படுவதில்லை. දෙවියන් වහන්සේ ගෞරව කිරීමස ඒ සේවයට මාළඹිට ගමන් කිරීමයි. தேவனை கௌரவப்படுத்துவதற்காக அந்த ஊழியத்துக்கு கடந்து செல்வதே. මම සහෝදරි සමග ගිහිල්ලා යාඥා කළා ඒ ස්ථානයේ කාලය ගත කරලා ආවා. நான் மனைவியோடு சென்று அந்த இடத்தில் ஆராதனை நடத்தி தேவனுடைய சமூகத்தில் நேரத்தை கழித்து விட்டு வந்தேன். අර මිනිස්සු මගේ මූණව බලන්න ඇවිල්ලා. அந்த மனிதர்கள் என்னுடைய முகத்தை கூட பார்க்கிறார்கள் இல்லை. ඔබ මොහොතක් මේ කාරණේ ගැන කල්පනා කරලා බලන්න. நீங்கள் ஒரு விஷயம் இந்த காரியத்தை குறித்து சிந்தித்து பாருங்கள். දෙවියන් වහන්සේ ඔබව මාව තබා තිබෙන්නේ ලෞකික ලෝකයේ මනුෂ්‍යව සතුටු කරන්නද? தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருப்பது லௌகிகமான காரியங்களில் ஈடுபட்டு உலக மனிதர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக. දෙවියන් වහන්සේව සතුටු කරවන්නද? தேவனை சந்தோஷப்படுத்துவதற்காக. හැබැයි මම උදේ දේවාස්ත එනකොට මට ආරාධනා කරපු පුද්ගලයා හම්බ වුණා. நான் காலையில் சபைக்கு வரும் பொழுது அந்த மனிதனை சந்தித்தேன். මම එයාට කිව්වා මට අද එන්න බැරි වෙයි. நான் அவர்களுக்கு சொன்னேன் என்னால் இன்று வர முடியாது. අද මම දේව සේවයකට යන්න අවශ්‍යයි. நான் ஊழியத்திற்கு கடந்து செல்கிறேன். ඒ නිසා එන එක සැකසයිද කියලා තමයි ඔබ කියේ. நான் வருவது என்னால் நிச்சயமாய் சொல்ல முடியாது என்று சொன்னேன். සමහරවිට ඔවුන්ට මගේ පැමිණි ගෞරවයක් වෙන්න පුළුවන්. ඔවුන්ට උත්සව සහභාගී වීම ගෞරවයක් වෙන්න පුළුවන්. சில வேளை என்னுடைய கலந்து கொள்ளல் அவர்களுக்கு ஒரு கௌரவமா இருக்கும். අප දෙවියන් වහන්සේට ගෞරව වෙන ආකාරය මම ඊට වඩා ජීවත් වෙන්න අවශ්‍යයි. ஆனாலும் நான் தேவனை கௌரவிக்கும் விதமாக நான் வாழ வேண்டும். ඊයේ දවසේ මට දවල් 12ට පමණ හොඳ පණිවිඩයක් ආවා. நேற்றைய தினம் பகல் 12 மணிக்கு ஒரு செய்தி வந்தது எனக்கு. මගේ නිවස ඉස්සරහා ඔක්කොම කඩලා දාලා තියෙන්නේ. என்னுடைய அந்த வீட்டுக்கு முன்பதாக இருக்கிற பகுதிகளில் எல்லாம் உடைத்து போட்டிருக்கிறது. වතුර ලයින් එකක් ගන්න පිණිස தண்ணீர் லைன் ஒன்றை செய்வதற்காக உடைத்திருக்கிறார்கள். සති දෙකක් ඒක හදලා නැහැ. 2 கிழமையாக அது செய்யவில்லை. දෙවිට සම්බන්ධ අයට මම කතා කරලා කිව්වා මොකද්ද මේ කරන්න යන්නේ කියලා ඇහුවා. இதற்கு சம்பந்தப்பட்டவர்களோடு நான் பேசி நான் சொன்னேன் என்ன நடக்கிறது என்று. ඒකට මූලික වෙච්ච කෙනෙක් මාව හරිය දවල් 12ට හොයාගෙන ආවා. அதற்கு முதன்மையாக இருந்தவர்கள் என்னை தேடிக்கொண்டு வந்தார்கள். ජනකයියේ මේක හදනවට ඔක්කොම විරුද්ධයි. ஜனக சகோதரரை இது செய்வதற்கு அநேகர்
விரோதமாய் இருக்கிறார்கள். ඔයාගේ සල්ලි වලින් මේක හදාගන්න කියලා ඔක්කොම කියනවා. அஹ், ඔයාගේ සල්ලි වලින් මේක හදාගන්න කියලා ඔක්කොම කියනවා. உங்களுடைய பணத்திலே இதை செய்து கொள்ள என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். මට උත්සවයට ආරාධනා කළ මිනිස්සුયો எனக்கு அந்த விருந்துக்கு அழைத்த மனிதர்கள் ඔන්න ඒ පවුල් වල සැබෑ තත්වය அந்த குடும்பத்தில் உண்மையான நிலைவரம் උඩින් හොපේ යටින් හපේ උඩින් හොපේ යටින් හපේ දෙවල හොයන්නේ වගේ மேலொன்று வைத்து மேலாக பேசிவிட்டு கீழொன்றை வைத்துக் கொள்வார்கள். බලන්න දෙවියන් වහන්සේ කරුණාව தேவனுடைய கிருபை. එවැනි මිනිස්සෙක් ගෙදර ගිහිල්ලා බත් කටක් කෑවේ නැහැ. அப்படிப்பட்ட மனிதர்கள் வீட்டுக்கு சென்று நான் ஒரு புடி சோறு கூட சாப்பிடவில்லை. අසල්වාසී ඕනේ කියලා මම ඒ දෙයට ගියා නම් අසල්වාසී ඕනේ කියලා මම ඒ දෙයට ගියා නම් அயலார் வேண்டும் என்று நான் அந்த நாளில் அங்கு சென்றிருந்தால் මම දෙවියන් වහන්සේ විශාල අගෞරවයක් කරන්නේ. தேவனுக்கு நான் ஒரு பெரிய ஒரு அவமரியாதையை செலுத்துகிறேன். ඒ වගේම මට හොරණෙන් ආරාධනාවක් ආවා මේ මధු සහෝදරයෙක් ඉදිරියෙන් එහෙට එන්න කියලා. ஒரண பிரதேசத்தில் ஒரு அழைப்பு வந்திருந்தது அந்த இடத்திற்கு வரும்படியாக. එයාගේ නැන්දම කතාර කිව්වා කරුණාකරලා එන්න අපේ ගෙදර යම්කිසි උත්සවයක් තිබෙනා එන්න කියලා. அவருடைய மாமியார் சொல்லியிருந்தார்கள் ஒரு ஒரு விருந்து இருக்கிறது, நீங்கள் அந்த இடத்துக்கு கட்டாயம் வர வேண்டும் என்று. நம்ம யாழ்ப்பாணේ බයිබල් පාසල යන දවස நான் அது அந்த யாழ்ப்பாண பகுதிக்கு வேதாகம கல்லூரிக்கு கற்பித்து கொடுக்க போக வேண்டிய நாளாய் இருந்தது. නෑකම වැදගත් සහෝදරක වැදගත් ඒගොල්ලෝ වැදගත් කියලා සේවය නවතරම එතන ගියේ නැහැ. உறவினர் முக்கியம், சகோதரத்துவம் முக்கியம் என்று நான் அந்த இடத்திற்கு போகவில்லை. මම සේවයට ගියා. நான் ஊழியத்திற்கு கடந்து சென்றேன். අද දෙවියන් වහන්සේ ඔබ තුලින් බලාපොරොත්තු වෙන මෙන්න මේ දේ තමයි. தேவன் இன்றும் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பதும் இப்படிப்பட்ட கிரியைகளை. දෙවියන් වහන්සේ ඔබ කැඳවලා තියෙන්නේ මොකටද? தேவன் உங்களை அழைத்திருப்பது எதற்காக? ඔබ තුල උන්වහන්සේගේ නාමය මහිමයට පත් වෙනවා දකින්නයි. தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமை அடைய வேண்டும் என்பதற்காக. ඔබ තුලින් දෙවියන් වහන්සේගේ නාමය ගෞරවයට පත් වෙනවා දකින්නයි. உங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் கௌரவப்பட வேண்டும் என்பதற்காக. ලෝකේ මිනිස්සු නොයෙක් ආකාර ඔබේ ගමන වළක්වන්න ක්‍රියා කරන්න පුළුවන්. உலக மனிதர்கள் பலதரப்பட்ட விதமாக உங்களுடைய பயணத்தை தடுக்க முயற்சிக்கலாம். යක්ෂයා කවදාවත් ඒ දේ ඉඩ දෙන්නේ නැහැ. சாத்தான் அதற்கு ஒரு பொழுதும் இடம் கொடுக்க மாட்டான். ඊයේ සවස හාස්කන් දේමේට මීගමසිට කණ්ඩායමක් ආවා. நேற்று தினத்தில் நீர்கொழும்பு பகுதியிலிருந்து விடுதலை ஆராதனைக்கு ஒரு குடும்பம் வந்தது. ඔවුන්ට මේ ස්ථාන එන්න අවස්ථාව ලැබුණේ නැහැ. அவர்களுக்கு இந்த இடத்தை கிட்டி சேர்வதற்கு அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ඔවුන් වෙන දේවස්ථාන කියලා දේවෙමිට සහභාගී වෙලා තිබෙනවා. அவர்கள் வேறொரு இடத்திற்கு போய் அவர்கள் பங்கு பெற்று இருக்கிறார்கள். ඔවුන්ට දැනලා තිබෙනවා අපට දුරකථන අමතපු දේවදාසය නෙමෙයි මෙතන ඉන්නේ කියලා. அவர்களுக்கு விளங்கி இருக்கிறது எங்களோட தொடர்பு கொண்ட ஊழியர் அல்ல இந்த இடத்தில் இருக்கிறார் என்று. ඔවුන් චර්ච් එකේ නැගිටලා එනකොට පාස්ටර් ඇවිල්ලා ඇහුවලු ඇයි යන්නේ කියලා. அவர்கள் எழுந்து வரும் பொழுது பாஸ்டர் வந்து கேட்டாரா ஏன் போகிறீர்கள் என்று. ඊට පස්සේ අපට අපි බැරි තැනකට ඇවිල්ලා තියෙන්නේ අපි හොයන දේවකැතුරේ මෙයා නෙමෙයි කියලා මගේ ෆොටෝ එකක් පෙන්නලා තිබෙනවා. அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நாங்கள் வழி மாறி வந்து விட்டோம், நாங்கள் வந்த இடம் வேறு, நாங்கள் போக வேண்டிய இடத்தில் இருக்கிற ஊழியக்காரன் இவர்தான் என்று என்னுடைய படத்தை காட்டி இருக்கிறார்கள். ඊට පස්සේ පාස්ටර් මේ තැන කියලා තියෙනවා. ඊට පස්සේ පාස්ටර් මේ තැනට ඒගොල්ලෝ මග පෙන්නලා තියෙනවා. அது பின்பதாக அந்த போதகர் இந்த இடத்தை அவர்களுக்கு காட்டி இருக்கிறார். ඔව් රෑ 7 මේ ස්ථාන එන විට அவர்கள் இந்த இடத்திற்கு வரும் பொழுது இரவு 7 மணி ஆகி இருந்தது. චර්ච් එක දුර වහලා මම ගෙදර. சபையின் கதவு எல்லாம் மூடப்பட்டிருந்தது. நான் வீட்டில் இருந்தேன். ඔව් ගොඩාක් වේදම් කරගෙන ඇවිල්ලා තිබෙන්නේ. அவர்கள் மிகவும் செலவு செய்து அங்கிருந்து ඔවුන්ට வந்திருந்தார்கள். ලොකු වේදනාවක්. அவர்களுக்கு மிகவும் பெரிய ஒரு வேதனை இருந்தது. යක්ෂයාත් ක්‍රියා කරනවා මනුෂ්‍යයන්ව හරි තැනට එන්න බැරි විදියට. சாத்தான் கிரியை செய்கிறான் மனிதர்கள் சரியான இடத்திற்கு வருவதற்கு தடை செய்யும் விதமாக. යක්ෂයා මනුෂ්‍යව මුලාවේ දබඩවා ඔවුන්ගේ ජීවිත දෙවියන් වහන්සේට ලං වෙන්න බැරි විදියට. சாத்தான் மனிதர்களை மாயையினால் வஞ்சிக்கிறான். சரியான இடத்திற்கு இந்த மனிதர்கள் வந்து சேர முடியாதபடிக்கு. ප්‍රේමණීය දේවදරුවනේ, பிரியமான தேவச்சனமே, ඒසා දෙවියන් වහන්සේ මොකද කියන්නේ? அதனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? ලෝකයේ ප්‍රවේශම් වෙන්න, உலகத்தை குறித்து எச்சரிப்பாயிருங்கள். යක්ෂයාගේ ප්‍රවේශම් වෙන්න, சாத்தானின் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ඔවුන්ගේ ගැටවලට අහු වෙලා அவனுடைய கட்டுக்களுக்கு அகப்பட்டு මාව දෙවෙනි තැනට දාන්න එපා. என்னை இரண்டாவது இடத்தில் வைக்க வேண்டாம். යේසුස් වහන්සේ එක දරක කියනවා
இயேசு ஒரு இடத்தில் சொல்லுகிறார், මට වඩා என்னை பார்க்கிலும் என்னை பார்க்கிலும் මගේ පියාටවත් என்னுடைய பிதாவுக்கும் ඔබේ මවටවත් உங்களுடைய தாய்க்கும் ඔබේ දරුවටවත් உங்களுடைய பிள்ளைக்கும் ඔබ ප්‍රේම කරනවා නම් நீங்கள் நேசிப்பீர்களானால் මට ඔබේ වැඩක් නැහැ කියලා කියනවා. මට ඔබේ වැඩක් නැහැ කියලා කියනවා. எனக்கு உங்களில் எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லுகிறார். ඔබේ ජීවිතේ මුදු මල් කඩ වෙන්න ඕනේ යේසුස් වහන්සේ. எங்களுடைய வாழ்க்கையில் முதன்மையான இடம் இயேசு கிறிஸ்துவாய் இருக்க வேண்டும். එවිට දෙවියන් වහන්සේට මහ පොළවේ ඔබ සමග ගමනක් යන්න පුළුවන්කම දෙවෙනවා. அப்பொழுது இந்த பூமியிலே தேவனோடு ஒன்றிணைந்து இந்த பயணத்தை மேற்கொள்ள முடியும். இந்த பூமியில் පෞල්තුමා මේකට නැවත විග්‍රහ කරනවා. பவுல் இந்த இடத்தில் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். 2 කොරින්ති 12 වෙනි පරිච්ඡේදය 13 වෙනි පරිච්ඡේදයේ 11 වෙනි පදය. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பார்ப்போம். ඉතින් සහෝදරයනි සුවසේ සිටපල්ලා සම්පූර්ණ වෙයල්ලා සැනසී සිටපල්ලා එක්සිත් වෙයල්ලා සමාදානයේ සිටපල්ලා එකල ප්‍රේමයේ හා සමාදානයේ දෙවියන් වහන්සේ නුඹලා සමග වනසේක. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார். ஆமென். පොළවේ ජීවිතේ මනුෂ්‍යයා කොහොමද සිටිය යුත්තේ? இந்த பூமியில் வாழ்கிற மனிதன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும்? දෙවියන් වහන්සේගේ ආකල්පය මේ ස්ථානයේ පැහැදිලිව සඳහන් වෙනවා. தேவனுடைய நடைமுறை இந்த இடத்தில் அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. ඔබගේ ජීවිතය නිරෝගීව තිබෙන්න අවශ්‍යයි. உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சீராக இருக்க வேண்டும். ඔබගේ ජීවිතය ආත්මයන් වහන්සේගේ පූර්ණව තිබෙන්න අවශ්‍යයි. உங்களுடைய வாழ்க்கை ஆவியானவரின் மூலமாக பரிபூரணப்பட்டிருக்க வேண்டும். ඔබගේ ජීවිතය சமாதானம் பூர்ணව තිබෙන්න අවශ්‍යයි. உங்களுடைய வாழ்க்கை சமாதானத்தால் நிறைந்திருக்க வேண்டும். අද බොහෝ මනුෂ්‍ය ජීවිත ආත්මිකව රෝගී වෙලා තිබෙන්නේ. இன்று அநேக மனிதர்களுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய ரீதியில் அவர்கள் வியாதிப்பட்டிருக்கிறார்கள். ඔබගේ ජීවිතේ ලෞකික දේවල් ප්‍රධාන ස්ථාන කර තිබෙනවා. அவருடைய வாழ்க்கையில் லௌகீகமான உலக காரியங்கள் முதலிடத்தில் இருக்கிறது. අද එක්කෙනා මට උදේ කතා කරලා කිව්වා. ஒருவர் காலை என்னுடன் பேசினார், අද මම රක්ෂාවට යනවා කියලා. நான் இன்று வேலைக்கு போகிறேன் என்று. බෞද්ධ සමාරන් සති තුනක්වත් නැහැ. ஞானஸ்தானம் எடுத்து 3 கிழமை கூட ஆகவில்லை. මම රක්ෂාවට යනවා. நான் வேலைக்கு போகிறேன். එයා දෙවියන් වහන්සේ සතුටු කරන්නේ அவர் தேவனை சந்தோஷப்படுத்துகிறாரா, යක්ෂයාව සතුටු කරන්නේ? சாத்தானை சந்தோஷப்படுத்துகிறாரா? ලොකු ප්‍රශ්නයක්. பெரிய ஒரு கேள்வி. ආත්මිකව රෝගී වෙලා ඉන්න මිනිස්සෙක් ඒගොල්ලෝ. ஆவிக்குரிய ரீதியாக நோய்பட்டிருக்கிற மனிதர்கள். ඉතින් ඒ ජීවිත සම්පූර්ණ ජීවිත නෙමෙයි. அந்த வாழ்க்கை சம்பூர்ணமான ஒரு ஜீவியம் அல்ல. ලෝකේ කතාවක් තිබෙනවා. உலகத்தில் ஒரு சொல்லுகிற ஒரு மொழி இருக்கிறது. බ්‍රදර් අමාරු වැටේ දන්නේ எனக்கு கஷ்டமோ தெரியாது. පිරුණු කලේ දිය නොසලවේ. කලේ පිරලා නම් දිය සලවෙන්නේ නැහැ. කලේ நிறை குடம் தழும்பாது. පිරුණු කලේ දිය සලවෙන්නේ නැහැ. நிறை குடம் எப்பொழுதும் தழும்புவதில்லை. කලේ වතුර අඩු වෙලා තිබෙනවා මොකද වෙන්නේ? அந்த குடத்தில் அந்த தண்ணீர் குறைந்திருந்தால்தான் ජලය සලවෙනවා. அந்த தண்ணீர் ஆடும். මොකක්ද මේ කියන්නේ? என்ன இதில் பொருள்படுகிறது? ඔබේ මගේ ජීවිතේ ආත්මයන් වහන්සේගේ පිරීලා තිබෙන්න අවශ්‍යයි. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் நிறைந்திருக்க வேண்டும். අපි ආත්මයන් වහන්සේගේ පිරීලා ඉන්න විට ஆவியானவருக்குள் நிறைந்திருக்கும் பொழுது අපිව කාටවත් සොලවන්න බෑ. எங்களை யாராலும் அசைக்க முடியாது. අපි හරි දේ කරන මනුෂ්‍යව සිටිනවා. நாங்கள் சரியானதை செய்கிற மனிதர்களாய் இருப்போம். ඊළඟ කාර්ය මොකද්ද? அடுத்த காரியம் என்னவென்றால் එවිට ජීවිත සමාදානයේ පූර්ණ ජීවිත බවට පරිවර්තන වෙනවා. அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கை சமாதானத்திலிருந்து பரிபூரணமான ஜீவியமாய் மாற்றப்படும். පෞල්තුමා කොරින්ති සභාවට මේ
උපදේශය ලබා දුන්නේ. பவுல் கொரிந்தி சபைக்கு இந்த உபதேசத்தை கொடுத்திருந்தார். ඇයි පෞතුමා මේ උපදේශ තුර කොරින්ති සභාවට දුන්නේ? ஏன் பரிசுத்த பவுல் கொரிந்தி சபைக்கு இந்த உபதேசத்தை கொடுத்திருந்தார்? ප්‍රධාන කාරණා තුනක් තිබෙනවා. பிரதானமான 3 காரியங்கள் இருக்கிறது. එක දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය තුල අපි ජීවත් වෙන්න අවශ්‍යයි. ஒன்று, தேவனுடைய அன்புக்குள் நாங்கள் வாழ வேண்டும். අපි දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය තුල ජීවත් වෙන විට நாங்கள் தேவனுடைய அன்புக்குள் நாங்கள் வாழும் பொழுது දෙවෙනි කාර්ය තමයි இரண்டாவது காரியம்தான் දෙවියන් වහන්සේ සමාදානය අප සමග තිබෙනවා. தேவனுடைய சமாதானம் எங்களோடு கூட இருக்கிறது. දෙවියන් වහන්සේ සමාදාන අප සමග නිරන්තරව තිබෙන විට தேவனுடைய சமாதானம் நிரந்தரமாக எங்களுக்குள் இருக்கும் பொழுது තුන්වෙනි කාර්ය මොකද්ද? மூன்றாவது காரியம் என்ன? දෙවියන් වහන්සේ අප සමග වාසය කරනවා. தேவன் எங்களோடு வாசம் செய்கிறார். මේක තමයි සෙපනිය අනාගත වත්‍රත්‍රි දුන්නා වූ අනාගත වාක්‍ය. இதுதான் செப்பனியா தீர்க்கதரிசி கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகள். පොළවේ ජීවිතය සාර්ථක ජීවිතයක් වෙනවා නම් பூமியில் வாழ்கிற வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாக இருந்தால் පොළවේ ජීවිතය දෙවියන් වහන්සේගේ අඩිපාර ගමන් කරන ජීවිතයක් වෙනවා නම් இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை தேவனுடைய அடிசுவடுகளில் போகிற வாழ்க்கையாக இருந்தால் ඒ මනුෂ්‍ය ජීවත් වෙන සීමාව පොළව දෙවියන් වහන්සේට අයිතිව තිබෙනවා. அந்த மனிதன் வாழ்கிற அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த எல்லைகள் தேவனுக்கு சொந்தமாய் இருக்கும். මේක ලොකු ප්‍රශ්නයක් වෙලා තිබෙනවා. இது ஒரு கேள்வி எழுப்புகிறது. භූමිය අත්පත් කරගන්න ලේසි නැහැ. இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்வது இலகுவான காரியம் அல்ல. කාලයක් උතුරේ හිටියව ත්‍රස්තවාදී ලංකා භූමිය අත්පත් කර යුද්ධ කළා. வடக்கு பகுதியில் தீவிரவாதிகள் அந்த காலங்களில் இந்த முழு இலங்கையையும் கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள். යාපනය අල්ලගත්තා. யாழ்ப்பாணத்தை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டார்கள். කිලිනොච්චි අල්ලගත්තා. கிளிநொச்சி பிரதேசத்தை பிடித்துக் ඒ கொண்டார்கள். වගේ අනුරාධපුරයට දක්වා ආවා. அனுராதபுர பகுதி வரைக்கும் அவர்கள் வந்தார்கள். කොළඹ එක එක තැන්වල බෝම්බ ගැහුවා. கொழும்பு பிரதேசங்களில் ஆங்காங்கே அவர்கள் குண்டுகளை வெடிக்க செய்தார்கள். ඔවුන්ට ආයුධ වලින් භූමිය අත්පත් කරගන්න ලැබුණේ නැහැ. ஆயுதத்தால் அவர்களுக்கு இந்த பூமியை கைப்பற்றிக் கொள்ள முடியாமல் போனது. ජනතා විමුක්ති පෙරමුණ මොකද කළේ? தேசிய கட்சி என்ன செய்தார்கள்? ඒගොල්ලෝ ලංකාවේ ගොඩාක් පොලිසිය වලට පහර දුන්නා. அவர்கள் இந்த இலங்கையில் அநேக போலீஸ் நிலையங்களை அடித்தார்கள். පොදු දේපොළ වල ගිනි තිබ්බා. பொது சொத்துக்களுக்கு அவர்கள் பங்கம் விளைவித்தார்கள். උත්සාහ කළ රටේ බලය අල්ලගන්න. அவர்கள் முயற்சி செய்தார்கள் இந்த நாட்டை பிடித்துக் கொள்வதற்கு. නමුත් ඔවුන්ට අල්ලගන්න බැරි වුණා. ஆனாலும் முடியாமல் போனது. නමුත් ප්‍රේමනේ දේවදරුවනි, பிரியமான தேவச்சனமே, දෙවියන් වහන්සේ භූමිය අත්පත් කරගන්න මොකද්ද කළේ? தேவன் இந்த பூமியை கைப்பற்றிக் கொள்வதற்கு என்ன செய்தார்? යෝහන් 17 වෙනි පරිච්ඡේදයේ 21 වෙනි පදේ බලන්න. யோவான் 17 17:21 யோவான் 17 அதிகாரம் 21வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். ඔවුන් සියල්ලන් ඒකත්වයක් වන පිණිස පිය වූ ඔබ මා තුලෙහිද මා ඔබ තුලෙහිද සිටින්නක් මෙන්ම ඔබ මා එව් බව ලෝකයා විශ්වාස කරන පිණිසත් අප තුල ඔවුන් ඒකත්වයක් වන පිණිසත් යාඥා කරමි. அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ආමේන්. ஆமென். යේසුස් වහන්සේ යාඥා කරනවා. இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்கிறார். ඔබ යේසුස් වහන්සේම එක්සිට් වෙන්න අවශ්‍යයි. நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிணைய வேண்டும். ඔබ දෙවියන් වහන්සේම එක්සිට් වෙන්න අවශ්‍යයි. நீங்கள் தேவனோடு ஒருமனப்பட வேண்டும். අද දෙවියන් වහන්සේගේ පාලනය මහ පොළොවේ කොහොමද ස්ථාපනය කරලා තිබෙන්නේ? இன்று தேவனுடைய ஆட்சி இந்த பூமியில் எப்படி நிறுவப்பட்டிருக்கிறது? දෙවියන් වහන්සේ විරුද්ධව යේසුස් වහන්සේ ක්‍රියා කරන්නේ නැහැ. දෙවියන් වහන්සේට විරුද්ධව යේසුස් වහන්සේ ක්‍රියා කරන්නේ නැහැ. தேவனுக்கு விரோதமாய் இயேசு கிறிஸ்து செயல்படுவதில்லை. යේසුස් වහන්සේ විරුද්ධව සුද්ධාත්ම වහන්සේ ක්‍රියා කරන්නේ இயேசு නැහැ. கிறிஸ்துக்கு விரோதமாய் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவதில்லை. එහෙම ත්‍රිත්වය ක්‍රියා කළා නම් அவர்கள் திருத்துவத்தோடு அவர்கள் கிரியை செய்வார்களானால் යේසුස් වහන්සේ කවදාවත් මලවුන්ගේ නැගිටින්නේ නැහැ. இயேசு கிறிஸ்து ஒரு பொழுதும் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்திருக்க மாட்டார். දෙවියන් වහන්සේ
ත්‍රිත්‍ය හරහා තමයි යේසුස් වහන්සේව බෙත්ලෙහෙමේ ගවමඩුවේ උත්පාදේ ලබන්නේ. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு திருத்துவத்தின் மூலமாகத்தான் பெத்லகேமில் மாட்டு தொழுவத்தில் அவருடைய பிறப்பு ஏற்படுகிறது. උන්වහන්සේ මනුකයක් දරාගෙන මේ මහ පොළොවට ආවේ ඇයි? அவர் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தது ஏன்? කැඩිලා බිඳිලා වෙන් වෙලා එකාට එක එනකොට ගන්නවා සමාජය එක්සිට් කර පිළිසයි. உடைக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டு சிதறி இருக்கிற இந்த ஒவ்வொரு மனிதர்களையும் ஒருமனப்படுத்துவதற்காகவே උන්වහන්සේ මොකද කළේ? அவர் என்ன செய்தார்? ඒ සඳහා පැහැදිලි මාර්ගයක් පෙන්වා දීලා තිබෙනවා. அதற்காக ஒரு தெளிவான பாதையை காண்பித்தார். උන්වහන්සේ කතා කර හැම වචනයක් තුලම அவர் பேசிய எல்லா வார்த்தைக்குள்ளும் දෙවියන් වහන්සේ එතුමා සමග සිටියා. தேவன் அவரோடு கூட இருந்தார். සුදාන් වහන්සේ උන්වහන්සේව ක්‍රියා කළා. பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலமாக செயல்பட்டார். ඒ නිසා උන්වහන්සේ යක්ෂයව පරාජය කර පුළුවන්කම ලැබුණා. ஆனால் அதனால் சாத்தானுக்கு அவரை வஞ்சிக்க முடியாமல் போயிருந்தது. උන්වහන්සේ රෝගීන් සුව කරන්න පුළුවන්කම ලැබුණා. அவருக்கு நோயாளர்களை சுகமாக்குவதற்கு அவருக்கு வல்லமை இருந்தது. ලාසරස් වැනි මැරිච්ච මනුෂ්‍යයෙකු උන්වහන්සේ මලවුන්ගේ පවා නැගිටෙව්වා. மரித்த லாசருவை மரித்தவர்களிலிருந்து திரும்பவும் உயிர் கொடுக்க முடிந்தது. අවසානයේ උන්වහන්සේ මරණය පරාජය කරලා නැගිට්ටා. இறுதியில் அவர் மரணத்தை ஜெயித்து எழுந்தார். මේව නැගිට මනුෂ්‍ය ලෝකේ ඉන්නවද? அப்படி எழும்பிய யாராவது இந்த உலகத்தில் இருக்கிறார்களா? මේවන් දේවල් කළා ආගම නායකේ මහ පොළේ ඉන්නවද? இப்படிப்பட்ட காரியத்தை செய்த மத தலைவர்கள் யாராவது இருக்கிறார்களா? කවුරුත් නැහැ. யாரும் இல்லை. යේසුස් වහන්සේ විතරයි. இயேசு கிறிஸ்து மாத்திரமே. අද දවසේ යේසුස් වහන්සේ ඔබට කතා කරනවා. இன்று இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசுகிறார். යේසුස් වහන්සේ ඔබට යාඥා කරන්නේ. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஜெபம் செய்கிறார். යේසුස් වහන්සේගේ හදවතේ ගැඹුරු ආසාව මේකයි. இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தில் இருக்கிற ஆழமான ஆசை இதுவாய் இருக்கிறது. දෙවියන් වහන්සේ එකම පරමාර්ථය මේකයි. இயேசு கிறிஸ்துவின் ஒரே நோக்கம் இதுவாய் இருக்கிறது. ඒ ඉටු කරන්න යේසුස් වහන්සේ මේ ලෝකෙට ආවේ. அதை நிறைவேற்றுவதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ඔබට කාරණා කීපයක් තිබෙනවා ඉෂ්ට කරන්න. உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் இருக்கிறது நிறைவேற்றுவதற்கு. ඔබේ පවුල එකට ගමන් කරන්න අවශ්‍යයි. உங்கள் குடும்பம் அதற்குள் பயணம் செய்ய வேண்டும். ඔබ යේසුස්ව නමස්කාර කරනවා. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறீர்கள். ගෙදර බණ භාවනා කරනවා. நீங்கள் தியானங்களை செய்கிறீர்கள். නැත්නම් වෙන ආගම වතාවක් කරනවා. இல்லாட்டி வேறு மதங்களில் இருக்கிற சடங்குகளை செய்கிறீர்கள். මේක හරිද? அது சரியா இருக்குமா? මේක තමයි විනාශයේ ආරම්භය වෙilla. இதுதான் அழிவின் ஆரம்பமாய் இருக்கிறது. තාත්තා පල්ලි යනවා. தந்தை சபைக்கு போகிறார். අම්මා කෝවිල යනවා. அம்மா தேவாலயங்களுக்கு போகிறார். දුව ගෝල්ෆේස් යනවා. மகள் கோல்ஃபேஸுக்கு போகிறார். මෙන්න අද පවුල් වල තත්වය. இதுதான் குடும்பத்தின் நிலைமை. අද ගෙදර ආච්චිසිය ගැලවිලා නැහැ. இன்று குடும்பத்தில் பாட்டியும் தாத்தாவும் ரட்சிப்புக்குள் இல்லை. අද ගොඩාක් පවුල් එකට ගමන් කරන්නේ නැහැ. இன்று அநேக குடும்பங்கள் இப்படியாக பயணிப்பதில்லை. යේසුස් වහන්සේ බෙත්ලෙහේමේ ගවමුඩ ඉපදුනේ මොකටද? இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தது ஏன்? පවුල එකතු කරන පිණිස. குடும்பத்தை ஒன்றிணைப்பதற்காக. එකට ගමන් කරන්න අවශ්‍යයි. ஒன்றாக பயணிக்க வேண்டும். මහ පොළවේ භූමිය දෙදරා ගිහිල්ලා තිබෙන්නේ පවුල විසිරලා ඉන්න නිසා. அந்த මහ පොළවේ භූමිය දෙදරා ගිහිල්ලා තිබෙ පවුල විනාශ වෙන නිසා. இந்த உலகம் இரண்டு பட்டிருப்பது இந்த குடும்பங்களுக்குள் இப்படிப்பட்ட ஒருமனப்பாடு இல்லாததினால். පවුලක එක්කෙනෙක් චර්ච් එකට එනකොට දෙන්නෙක් තුන් දෙනෙක් ගෙදර නිදි. குடும்பத்தில் ஒருவர் சபைக்கு வரும் பொழுது 2-3 பேர் வீட்டில் தூங்குவார்கள். යේසුස් වහන්සේ මොකද කියන්නේ? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? මම මගේ තාත්තත් එක්ක நான் என்னுடைய பிதாவோடு, මම මගේ ආත්මයන් වහන්සේ එක්ක நான் ஆவியானவரோடு එකට ගමන් කරන නිසා ஒன்றாய் பயணம் செய்வதால் මම විශ්වයේ බලවත්ව දැනෙන වහන්සේ. நான் இந்த உலகத்தில் வல்லமையான தேவனாய் இருக்கிறேன். ඔබ පොළව තුල සීසීකඩව විසිරලා ඉන්න නිසා நீங்கள் இந்த பூமியில் நீங்கள் சிதறடிக்கப்பட்டிருப்பதால் ඔබට මැස්සෙක්වත් මරා ගන්න බෑ. ஒரு கொசுவை கூட உங்களால் கொல்ல முடியாது. උඹට කිසිම දියුණුවක් නැහැ. உங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. ඔබ කනවා තමයි. நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் தான், බොනවා තමයි. குடிக்கிறீர்கள் தான், ඔබ අඳිනවා තමයි. நீங்கள் ඔබ உடுக்கிறீர்கள், ව්‍යාපාර කරනවා තමයි. வியாபாரம் செய்கிறீர்கள்.
සෙපණියා කියන මේ සියල්ල සුළඟේ පාවිලා යනවා කියලට. செப்பனியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான் இவை யாவும் காற்றுக்கு அடிக்கப்பட்டு போகும் என்று. පළවෙනි දෙවෙනි පරිච්ඡේදය කියවලා බලන්න. முதலாவது இரண்டாவது அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். අම්බ කරගෙන පඩියට වගතුවක් නැහැ. நீங்கள் சம்பாதித்த பணத்தை என்ன நடக்கும் என்று தெரியாது. දෙවියන් වහන්සේ ගෘහයේ පාළුවට ගිහිල්ලා තිබෙනවා. தேவனுடைய வீடு பாழடைந்து இருக்கிறது. වෙන ස්ථානවල ජීවත් වෙනවා. அவர்கள் வெவ்வேறு இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். මෙහෙම සමාජය තුළ දෙවියන් වහන්සේ කවදා භූමිය දිනා ගන්න බැරි වෙනවා. இப்படிப்பட்ட சமுதாயத்தின் மத்தியில் தேவனுடைய இந்த பூமியை கைப்பற்றிக் கொள்ள முடியாமல் போயிருக்கு. ඒ නිසා උන්වහන්සේ කියනවා அதனால் அவர் சொல்லுகிறார், පවුල එකතු වෙන්න. குடும்பம் ஒன்றிணைய வேண்டும், පවුල එක්සිට් වෙන්න. குடும்பம் ஒருமனப்பட ඔබ வேண்டும். සභාවට එන්න. நீங்கள் சபைக்கு வாருங்கள். සභාවේ හැම කෙනෙක්ම එක්කම ආත්මයෙන් නමස්කාර කරන්න. சபையில் வந்து எல்லோரும் ஒரே சிந்தையோடு ஒருமனப்பட்டு நீங்கள் ஆராதியுங்கள். ඔබට අනිත් මනුෂ්‍යයෙක් ගැන වැඩක් නැහැ. மற்ற மனிதர்களை குறித்து நீங்கள் பார்க்க வேண்டாம். ඔබ එක්සත් වලට වැඩක් නැහැ. நீங்கள் ஒருமனப்பட்டு வேலை இல்லை. හැම කෙනාම එකම ආත්මයෙන් සභාව තුළ ඉන්නවා නම් நீங்கள் யாவரும் ஒரே ஆவியில் நீங்கள் ஒரே சிந்தையோடு இந்த சபையில் இருப்பீர்களானால் අන්න දෙවියන් වහන්සේ ඔබ තුළින් උන්වහන්සේ ආරමුණ ඉෂ්ට කරන්න යනවා. அப்பொழுது தேவன் உங்கள் மூலமாக இந்த பூமியில் ஒரு அசைவை உண்டு பண்ண அவர் ஆயத்தமாயிருக்கிறார். අද සභාව තුළ බව සමහර අය සමහරට ඊර්ෂ්‍යා කරනවා. இன்று சபைக்குள் இருப்பவர்களே சபைக்கு பொறாமை எண்ணங்களோடு இருக்கிறார்கள். තව සමහර අය සමහර අයට විරුද්ධයි. இன்னும் சிலர் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் செயல்படுகிறார்கள். සමහර අය සමහර අයව දිරවන්නේ නැහැ. ஒருவருக்கு ஒருவர் ஒத்துப்போவதில்லை. යේසුස් වහන්සේ ගැඹුරු ආසාව, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த விருப்பம், දෙවියන් වහන්සේ එකම පරමාර්ථය தேவனுக்குள் இருந்த ஒரே நோக்கம் ඔබ එකට එක්සිත්ව ගමන් කරන දැකීමයි. நீங்கள் ஒன்றாக ஒன்றிணைந்து ஒருமனப்பட்டு செல்வதே. එවිට ඔබ තුළින් දෙවියන් වහන්සේට පොළව අත්පත් කරගන්න හැකියාව ලැබෙනවා. அப்பொழுது தேவனுக்குள்ளாக இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு உங்களால் முடியும். යේසුස් වහන්සේ මේ මොහොතේ යාඥා කරනවා. இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் ஜெபம் செய்கிறார். ඔබගේ ජීවිත තුළ ආත්මික එක්සිත්කම ගොඩනගෙන කියලා. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஜீவியத்தில் இந்த ஒருமனப்பாட்டின் ஆவியை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் என்று. ඕ මනුෂ්‍යගේ ජීවිතේ යම් බාධාවක් තිබෙන මේ දේ කරන්න බැරි විදියට. அநேக மனிதர்களுக்கு தடை இருக்கிறது இந்த காரியத்தை செய்ய முடியாதபடி. එක යෝහන් දෙවෙනි පරිච්ඡේදයේ 17 වෙනි පදේ බලන්න. 1 யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். ලෝකයේ තෘෂ්ණාවත් පහව යන්නේය. නමුත් දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කරන්නා සදා කාටම පවතින්නේය. உலகமும் அதை நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். අද බොහෝ මනුෂ්‍යගේ ජීවිතය ඇතුළත් තිබෙන ආත්මයන්වා නෙමෙයි. இன்று அநேக மனிதர்களின் உள்ளான வாழ்க்கை ஆவியானவரை கொண்டு அல்ல, තෘෂ්ණාව තිබෙන්නේ. இச்சையினால் நிறைந்திருக்கிறது. තෘෂ්ණාව නිසා ඔවුන්ගේ ඉලක්ක වැරදි මාර්ගේ ගමන් කරන්නේ. இந்த இச்சையினால் அவர்களுடைய இலக்கு வேறு திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. අද රක්ෂාවට යන්න ඕනේ. வியாபாரத்துக்கு செல்ல வேண்டும். අද ගෙදර නිදා ගන්න ඕනේ. இன்று நான் தூங்க வேண்டும். අද මම යාඥා කරන්නේ නැහැ. இன்று நான் ஜெபிக்க மாட்டேன். මෙවැනි කාරණා තෘෂ්ණාවේ කාරණාවල්. அப்படி காரியங்கள் உங்களுக்கு வருமானால் அது இச்சையின் காரியம். යම් දවසක ලෝකයේ තෘෂ්ණාව සම්පූර්ණ පහවෙන්න යනවා. ஒரு நாளைக்கு இந்த இச்சை இந்த பூமியில் முற்றாக அழிந்துவிடும். තෘෂ්ණා මිනිසුත් විනාශ වෙලා යන්න යනවා. இச்சையில் நிறைந்த மனிதர்களும் அழிந்து போவார்கள். නමුත් දෙවියන් වහන්සේ කැමැත්ත කරන මනුෂ්‍යයා පමණයි. தேவனுடைய திட்டத்தை, நோக்கத்தை, விருப்பத்தை செய்கிற மனிதன் மாத்திரம் සදා කාලේ පවතින බව මේ ස්ථාන සඳහන් කරනවා. நித்தியமாய் நிலைத்திருப்பான் என்பதை நான் குறிப்பிடுகிறேன். නැවත පවුල්තුමා එපීස සභාවට මෙසේ කියනවා. திரும்பவும் பவுல் எபேசி சபைக்கு அவர் சொல்லுகிறார். එපීස 4 වෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි පදේ බලන්න. எபேசியர் 4ம் அதிகாரம் 3வது வசனத்தை பார்ப்போம். සමාදානයේ පැම්මෙන් ආත්මයන්ගේ එකමුතුකම පවත්වා ගන්නට උත්සාහ කරන මෙන් ස්වාමීන් වහන්සේ නිසා හිරකාරයෙක්ව සිටින මම නුඹලාගෙන් ඉල්ලමි. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ඔබේ ජීවිතයේ සමාදානයේ බැම්ම. உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தின்படி ඔබේ පවුලේ සමාදානයේ බැම්ම. පවුලේ සමාදානයේ බැම්ම. உங்களுடைய குடும்பத்தின் சமாதானத்தின் மதில்
ඔබේ සභාවේ සමාදාන බැම්ම உங்கள் சபையின் சமாதானத்தின் மதில் කොහොමද ඒක සමාදාන බැම්මක් වෙන්නේ? அது எப்படி சமாதானத்தின் மதிலாய் அமையும்? ඔබ දෙවියන් වහන්සේ නමස්කාර කරනවා. நீங்கள் தேவனை ஆராதிக்கிறீர்கள். ඔබේ පුරුෂයා දේවාල ගාන යනවා. உங்களுடைய கணவன் தேவாலயத்துக்கு போகிறார். නැත්නම් ඔබ දෙවියන් වහන්සේ නමස්කාර කරනවා. இல்லாவிட்டால் நீங்கள் தேவனை ஆராதிக்கிறீர்கள். ඔබේ භාර්යාව දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන්නේ නැහැ. உங்களுடைய மனைவி தேவனை ஆராதிப்பதில்லை. මේක සමාදාන බැම්මක්ද? இது சமாதானத்தின் மதில் சுவரா? මේක කැඩිලා විනාශ වෙන බැම්මක්. இது உடைந்து அழிந்து போகிற ஒரு சுவராய் இருக்கிறது. පුරුෂයා භාර්යාව එකට ගමන් කරන්න අවශ්‍යයි. கணவன் மனைவி ஒன்றாக ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும். පුරුෂයා භාර්යාව සමග දරුවෝ එකට ගමன் කරන්න අවශ්‍යයි. கணவன் மனைவி பிள்ளைகள் இவர்கள் யாவரும் ஒன்றாய் பயணிக்க வேண்டும். ආවුතුමා කියන සමාදානේ බැම්ම ඒකයි පවුල තුල. பரிசுத்த பவுல் சொல்லுகிற சமாதானத்தின் மதில் சுவர் இதுதான். දැන් මෙතන පවුල් 30ක් 40ක් ඉන්නකම් හිතමු. 30-40 குடும்பங்கள் இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொண்டால் කාටවත් කාගෙන තෘෂ්ණාවක් නැහැ. யாருக்கும் யாரை குறித்தும் இச்சை இல்லை. කාට කාගෙන ඊර්ෂ්‍යාවක් නැහැ. யாருக்கும் யாரை குறித்து பொறாமை இல்லை. ඔක්කොම දෙවියන් වහන්සේගේ දරුවෝ. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ඔක්කොම සමාදාන දෙවියන් වහන්සේ නමස්කාර කරනවා. நாங்கள் எல்லோரும் தேவனை சமாதானத்தோடு ஆராதிக்கிறோம். මෙන්න ත්‍රිත්‍ය සභාව තුළ ක්‍රියාකට පටන් ගන්නවා. சந்தோஷம் சபைக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ඒක තමයි සමාදාන බැම්ම. அதுதான் சமாதானத்தின் மதில் சுவர். එපේස සභාවට පවුල්තුමා කියන්නේ මොකද්ද? எபேசி சபைக்கு பவுல் சொல்லுகிறது என்ன? පොළව අත්පත් කර ගන්නා පිණිස. பூமியை கைப்பற்றிக் கொள்வதற்காக. දෙවියන් වහන්සේගේ සරස්ව මහ පොළොවේ ක්‍රියාත්මක කරන පිණිස. தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியில் நாங்கள் செயல்படுத்துவதற்காக. දෙවියන් වහන්සේගේ අරමුණ ඉෂ්ට කර පිණිස. தேவனுடைய நோக்கத்தை செய்வதற்காக. ඔබ තුල සමාදානයේ බැම්ම තිබෙන්න අවශ්‍යයි. உங்களுக்குள் சமாதானம் எனும் மதில் சுவர் இருக்க வேண்டும். මේ මොහොතේ ඔබගේ ජීවිතයකට ඇස් වසාන කල්පනා இந்த කරන්න. நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை குறித்த கண்களை மூடி நீங்கள் ஒரு விசை சிந்தித்து ඇයි பாருங்கள். ඔබට ඔබේ පුතාව ගලව ගන්න බැරි? ஏன் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் மகனை ரட்சிப்புக்குள் கொண்டு வர ඇයි ඔබට முடியாது? ඔබේ පවුලේ ඉන්න අනිත් එක්කනව ගලව ගන්න බැරි? ஏன் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற மற்றொருவரை ரட்சிக்க முடியவில்லை? ඔබ දෙවියන් වහන්සේ සමග එක්සිත්කම නැති නිසා නොවේද? தேவனுக்குள் ஒருமனப்பாடு இல்லாததனால் அல்லவா? ඔබ තුල කොහේවෝ තෘෂ්ණාව තිබෙනවා. உங்களுக்குள் அநேக இச்சைகள் இருக்கிறது. ඒ නිසා ඔබේ ජීවිතේ පරාජය වෙලා තිබෙනවා. அதனால் உங்களுடைய வாழ்க்கை தோல்வி அடைந்திருக்கிறது. යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේ මේ ලෝකෙට එව්වේ. இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பியது ஏன்? ඔබ තුලින් භූමිය අත්පත් කර ගන්නයි. உங்கள் மூலமாக இந்த பூமியை கைப்பற்றிக் கொள்வதற்கு. බෙත්ලේමේ ගවමඩේ උපතේ තවත් ප්‍රධාන සරස්ම තමයි මේක. பெத்லகேமின் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பிரதான ஒரு நோக்கம் திட்டம் இதுவாய் இருக்கிறது. ඔබ යේසුස් වහන්සේ හදපති පිළිගත්තා නම් நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் ඔබ සුද්ධාත්ම පූර්ණ මනුෂ්‍යෙක් වෙන්න අවශ්‍යයි. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த மனிதனாய் இருக்க ඔබ வேண்டும். දෙවියන් වහන්සේම සමාදාන බැම්මේ සිටින අවශ්‍යයි. நீங்கள் தேவனுக்குள் சமாதானத்தின் மதில் சுவரின் மனிதனாய் இருக்க ඔබ வேண்டும். පවුල තුළ සමාදාන බැම්මේ සිටින අවශ්‍යයි. நீங்கள் குடும்பத்துக்குள் ஒரு சமாதானத்தின் மதில் சுவராய் இருக்க வேண்டும். සභාව තුළ සමාදාන බැම්මේ සිටින අවශ්‍යයි. சபைக்குள் ஒரு சமாதானத்தின் மதில் சுவராய் இருக்க வேண்டும். එවිට ඔබ තුලින් அப்பொழுது உங்கள் மூலமாக, ඔබේ පවුල තුලින් உங்கள் குடும்பத்தின் மூலமாக, ඔබේ සභාව තුලින් உங்களுடைய சபை மூலமாக දෙවියන් වහන්සේගේ අරමුණ தேவனுடைய திட்டம் උන්වහන්සේ නැවත භූමිය අත්පත් කරගන්නට යනවා. அவர் இந்த பூமியில் திரும்பவும் இந்த பூமியை சுதந்தரித்துக் මේ கொள்ளுவார். නත්තල් කාලේ ඔබගේ කැඳවීම එය බව මතක තබා ගන්න. இந்த நத்தால் காலத்தில் இதுதான் உங்களுடைய அழைப்பு என்பதை நீங்கள் ஞாபகத்தில் ඒ வைத்துக் වෙනුවෙන් கொள்ளுங்கள். ඔබ මොනවද කරන්නට යන්නේ? அதை நீங்கள் பற்றிக்கொண்டு நீங்கள் பயணம் செய்கிறீர்கள். මොහොතක් කල්පනා කරලා බලන්න. நீங்கள் சிந்தித்து பாருங்கள்.